எங்கள் தலைவரே, எங்கள் தலைவரின் மகனே, எங்கள்ல சிறந்தவரே, எங்கள்ல சிறந்தவரின் மகனே என்று ஒருவர் ரசூலாவை போற்றி புகழ்றார். அதை கேட்டு ரசூலா சொல்றாங்க, யா அய்யுஹன்னாஸ், மக்களே, அலைக்கும் பி தக்வாக்கும், நீங்கள் இறையச்சத்தை கவனமாக பேணிக் கொள்ளுங்கள். லா யஸ்தஹ்வி என்னக்கும் ஷைத்தானு, ஷைத்தான் உங்களை திசை திருப்ப விட வேண்டாம். ஏனென்றால் நான் அப்துல்லாஹ்வுடைய மகன் முஹம்மதாவேன், மேலும் அல்லாஹ்வுடைய அடியாரும் அவனுடைய தூதராவேன். நீங்க என்னை இப்படி புகழாதீங்க, நீங்க புகழ்றத நான் கொஞ்சம் கூட விரும்ப மாட்டேன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புகழுக்கு முற்றிலும் மாறுபட்டவங்களா இருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்தில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. எல்லாம் அல்ல கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திண்டல் கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மதரசத்துர் ரஹ்மான் ஆண்டு நிறைவு விழாவில் நாமெல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். எனக்கு இந்த சபையில் உங்கள் முன் பேச வழங்கப்பட்டுள்ள தலைப்பு என்னவென்றால், புகழுக்கு மயங்காதே. இன்றைக்கு சமுதாயத்தில் வாழக்கூடிய மனிதன் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பிலே வந்து இருக்கிறான். சில வகையான எதிர்பார்ப்புகள் மனிதர்களுக்கு மத்தியில பரவலாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த பட்டியல்ல புகழாசை என்பது மிகவும் குறிப்பிடத்தக்க வேண்டியதாக இருக்குது. ஏனென்றால் இன்றைக்கு சின்ன சின்ன விஷயத்துல கூட பொதுவெளியில தன்னுடைய பெயர் பெருமையாக சொல்லணும் என்பதற்காக தன்னை பற்றி உயர்ந்த கருத்துக்களை மட்டும் மக்களுக்கு மத்தியில சொல்லி தன்னுடைய அந்தஸ்தை குறைக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சுன்னு சொன்னா அது தப்பி தவறி கூட மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னை பற்றி உயர்ந்த கருத்துக்களை மட்டும் மக்களுக்கு மத்தியில சொல்லி பெருமையை தேடக்கூடியவங்களாகவும் புகழை விரும்பக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கிறோம். ஆனா முஅமீன்களின் முன்மாதிரியான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புகழுக்கு முற்றிலும் மாறுபட்டவங்களாக இருக்கிறாங்க. இதற்கு ஏகப்பட்ட சம்பவங்களை நம்ம எடுத்துக்கிறோம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, எங்கள் தலைவரே, எங்கள் தலைவரின் மகனே, எங்கள்ல சிறந்தவரே, எங்கள்ல சிறந்தவரின் மகனே என்று ஒருவர் ரசூலாவை போற்றி புகழ்றார். அதை கேட்டு ரசூலா சொல்றாங்க, யா அய்யுஹன்னாஸ், மக்களே, அலைக்கும் பி தக்வாக்கும், நீங்கள் இறையச்சத்தை கவனமாக பேணிக் கொள்ளுங்கள். லா யஸ்தஹ்வி என்னக்கும் ஷைத்தானு, ஷைத்தான் உங்களை திசை திருப்ப விட வேண்டாம். ஏனென்றால் நான் அப்துல்லாஹ்வுடைய மகன் முஹம்மதாவேன், மேலும் அல்லாஹ்வுடைய அடியாரும் அவனுடைய தூதராவேன். நீங்க என்னை இப்படி புகழாதீங்க, நீங்க புகழ்றத நான் கொஞ்சம் கூட விரும்ப மாட்டேன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புகழுக்கு முற்றிலும் மாறுபட்டவங்களா இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? நம்ம கிட்ட இல்லாத அம்சங்கள் எல்லாம் சொல்லி 4 பேத்துக்கு மத்தியில நம்மள புகழணும்னு சொல்லி 4 பேத்துக்கு மத்தியில நம்ம பெருமையாக வாழணும்னு சொல்லி இந்த 4 பேத்துக்கு மத்தியில நம்ம வாழக்கூடியவங்களாக இருக்கிறோம். அவங்களை நோக்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்க இப்படி இருக்காதீங்க, உங்களுடைய இந்த பழக்கத்தை மாத்தி கொள்ளுங்க. இப்படி இருந்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில மிகப்பெரிய தண்டனையை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான்னு சொல்றாங்க. ஏனென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறை குர்ஆனிலே காரூன் என்கின்ற ஒரு மனிதனை குறித்து சொல்லி காட்டுறான். அப்ப யார் இந்த காரூன்? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்துல வாழ்ந்த ஒரு மனிதர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனிதனுக்கு ஏகப்பட்ட செல்வங்களை வழங்குறான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, இவனுடைய செல்வங்களை வைக்கக்கூடிய அந்த கருவூலங்கள் இருக்கு இல்லையா, அந்த கருவூலங்களை பூட்டக்கூடிய அந்த சாவி அது அந்த காரூனுடைய படையில இருக்கிற வலிமை மிக்கவங்களுக்கே தூக்க சிரமமாக இருக்கும். ஏன்னு சொன்னா அந்த சாவியினுடைய எண்ணிக்கை அந்த அளவுக்கு வந்திருக்கும். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை எந்த அளவுக்கு செல்வந்தனாக வச்சிருப்பான். ஆனா அவன் எப்படி இருக்கிறான்? மக்களுக்கு மத்தியில நான் தான் என்கின்ற ஒரு ஆணவம் கொண்டவனாகவும் என்னை யாராலையும் அசைக்க முடியாதுன்னு சொல்லி கர்வம் கொண்டவனாகவும் தற்பெருமை கொண்டவனாக வந்து இருக்கிறான். அவனை நோக்கி அன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட முஅமீன்கள் சொல்றாங்க, காரூனே, லா தஃப்ரஹ், மமதை கொள்ளாதே, பெருமை அடிக்காதே. இன்னல்லாஹ் லா யுஹிப்புல் ஃபர்ஹீன், மமதை கொள்வோரை, பெருமை அடிப்போரை அல்லாஹ் நிச்சயமாக விரும்ப மாட்டான். ஏனென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்கிய இந்த அருட்கொடையில இருந்து நீ நல்வழியின் பக்கம் செலவிடு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உனக்கு எப்படி நல்லுதவி அழைத்தானோ
அதே போன்று நீயும் நல்ல உதவி செய், பூமியில குழப்பத்தை ஏற்படுத்தாத, குழப்பம் செய்வோரை அல்லாஹ் நிச்சயமாக விரும்ப மாட்டான்னு சொல்லி அன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட முஅமீன்கள் காரூனுக்கு அறிவுரை செலுத்துறாங்க. ஆனா அவன் என்ன சொல்றான்? என்ன இதெல்லாம் அல்லாஹ் எனக்கு வழங்கினானா? இந்த செல்வங்கள் எல்லாம் அல்லாஹ் எனக்கு வழங்கினானா? கிடையாது. இது நான் என்னுடைய திறமையை கொண்டும் என்னுடைய அறிவை கொண்டு நான் இது பெற்றுக்கொண்டேன். இது அல்லாஹ்லாம் எனக்கு தரலன்னு சொல்லி ஆணவம் கொண்டவனாகவும் கர்வம் கொண்டவனாகவும் பதில் சொல்றான். ஒரு நாள் இந்த காரூன் என்ன பண்றான்னு பார்த்தா, தன்னுடைய செல்வங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் தன்னை புகழணும்னு சொல்லி தன்னுடைய செல்வங்கள் எல்லாம் மக்களுக்கு மத்தியில் அலங்கரித்து கொண்டு வலம் வரான். அவனை பார்த்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க, சே இறைவன் பாத்தியா காரூன் எப்படி செல்வந்தெல்லாம் வழங்கி இருக்கிறான், படைச்சிருக்கிறான், நம்மளே இந்த மாதிரி படைச்சிருக்க கூடாதுன்னு சொல்லி இந்த உலக வாழ்க்கையை விரும்பக்கூடிய மக்கள் சொல்றாங்க. ஆனா நேர்வழியை இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மனிதர்கள் சொல்றாங்க, இதெல்லாம் என்ன பெரிய ஒரு இது, நம்ம இந்த உலகத்துல நேர்வழியோடு இருந்தோம்னு சொன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில ஜன்னத் என்கின்ற ஒரு பரிசை தருவான், நமக்கு அது போதும், நம்ம அதை நோக்கி பயணிப்போம்னு சொல்லி இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மனிதர்கள் சொல்றாங்க. ஆனாலும் அவன் எப்படி இருக்கிறான்? நான் தான் என்கின்ற ஒரு ஆணவம் கொண்டவனாகவும் என்னை யாராலையும் அசைக்க முடியாது, எந்த ஒரு கொம்பனாலே என்ன அசைக்க முடியாதுன்னு சொல்லி கர்வம் கொண்டவனாக வந்திருக்கிறான். அதனால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை என்ன பண்றான்னு சொன்னா, அவனோடு சேர்த்து அவனுடைய சொத்து பத்து எல்லாத்தையுமே பூமியில மண்ணோடு மண்ணாக புதைச்சிடறான். சிந்தித்து பாருங்க, நம்ம இதுல இருந்து என்ன ஒரு படிப்பினையை பெறக்கூடியவங்களாக இருக்கிறோம். நாமளும் இந்த காரூனை போன்று கர்வம் கொண்டு ஆணவம் கொண்டு இருந்தோம்னு சொன்னா நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கும் இந்த ஒரு நிலைமை ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். எனவே நாமளும் புகழுக்கு ஆசைப்படாதவங்களாக மற்றவங்களை புகழாம இருக்கணும். இதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட சம்பவங்களை நம்ம எடுத்துக்கலாம். ரசூல் அல்பா என்று சொல்லக்கூடிய ஒரு ஒட்டகத்தை வளர்க்குறாங்க. அந்த ஒட்டகம் பார்த்தோம்னா எந்த ஒரு போட்டியில கலந்துக்கிட்டாலும் அந்த ஒட்டகத்தை அசைக்க யாராலையுமே முடியாது. எந்த ஒரு போட்டியில கலந்துக்கிட்டாலும் அந்த ஒட்டகம் முதல் பரிசை பெறக்கூடியதாக இருக்கு. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு சொன்னா, ஒரு கிராமவாசியினுடைய ஒட்டகத்தோட ரசூலுல்லாவுடைய ஒட்டகமும் கலந்துக்குது. அப்ப ரசூலுல்லாவுடைய ஒட்டகம் தோத்துருது. இதை கேட்ட சஹாபாக்களுக்குலாம் ஒரே கவலை, என்னடா இது ரசூலுல்லாவுடைய ஒட்டகமே தோத்துருச்சான்னு சொல்லி ஒரே கவலையில இருக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த இந்த உலகத்துல எந்த ஒரு பொருளையும் உயர்ந்த நிலையிலிருந்து தாழ்த்தக்கூடியவனாக இருக்கிறான்னு சொல்றாங்க. அப்போ ஒரு மனிதன் நீ எவ்வளவு பெரிய உயர்ந்த நிலைக்கு வேணாலும் போ, ஒரு உயர்ந்த மட்டத்துக்கே நீ போ, உன் மனசுல பெருமை என்கின்ற ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னா நீ எவ்வளவு பெரிய நிலைமையில போனாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உன்னை சரிச்சு கீழே கொண்டு நிப்பாட்டக்கூடியவனாக இருக்கிறான். எனவே அப்பேற்பட்ட இந்த புகழுக்கு நாமளும் ஆசைப்படாம பிறரை புகழாம இருக்கணும். ரசூலுல்லாஹ் தான் சொல்றாங்களே, நீ பிறரை புகழாத, நீ அப்படி புகழ்றன்னு சொன்னா அது அந்த மனிதனுடைய கழுத்தை வெட்டுவதற்கு சமம்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டக்கூடியவங்களா இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மனிதரை புகழ்றோம், அதை மூலியமாக அவருடைய மனசுல என்ன ஒண்ணு தோன்றக்கூடியதாக இருக்கு, பெருமை என்கின்ற ஒரு உணர்வு தோன்றக்கூடியதாக இருக்கு. அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க பிறரை புகழாதீங்க, அப்படி புகழ்றீங்கன்னு சொன்னா அது அந்த மனிதனுடைய கழுத்தையே வெட்டுவதற்கு சமம்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டக்கூடியவங்களா இருக்காங்க. அப்ப அப்பேற்பட்ட புகழுக்கு சொந்தக்காரன் யாரு? நம்ம ஒவ்வொரு தொழுகையிலும் ஆரம்பத்துல சொல்றாமே, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், புகழ் அனைத்திற்கும் சொந்தக்காரன் இந்த அகில உலகத்தை படைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்றாமே, அப்பேற்பட்ட இந்த அனைத்து புகழுக்கும் சொந்தக்கார யாருன்னு சொன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மட்டும்தான். எனவே இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பத்திலும் ஒரு அற்பமான வாழ்க்கை. அப்பேற்பட்ட இந்த வாழ்க்கைக்காக நம்ம ஏன் பெருமையை நோக்கி செல்லக்கூடியவங்களா இருக்கிறோம்? அல்லாஹ் தான் சொல்லிட்டானே, உங்க மனசுல பெருமை என்கின்ற ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு சொர்க்கம் தடை செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிட்டான். அப்போ ஒரு மனிதருக்கு இலக்கு என்ன? சொர்க்கத்தை நோக்கி செல்லக்கூடியவங்களாக தான் இருக்கணும். அப்பேற்பட்ட சொர்க்கமே இல்லைங்கிற போது நம்ம பெருமையை சம்பாரிச்சு என்னத்தை சாதிக்க போறோம்? எனவே முஅமீன்களின் முன்மாதிரியான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி புகழுக்கு மயங்காதவங்களா இருந்தாங்களோ, எப்படி புகழுக்கு ஆசைப்படாதவங்களாக இருந்தாங்களோ, அதே போன்று நாமும் இருந்து வெற்றி பெற்று நாளை மறுமையில் சுவனத்தை அடையும் நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக என்று கூறி பிரார்த்தித்தவளாக எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.